எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நமக்குள்ள சிஸ்டர் டெபி இருக்காங்க. உங்களை வரவேற்கிறோம். அனு சிஸ்டருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, டெபி சிஸ்டர் இந்த சீரீஸில் நம்ம கூட நிறைய எபிசோடில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகா வந்து ஒரு பகுதியாக இருக்கு, முக்கியமான பகுதியாக இருக்கு. அவங்க வந்து ஒரு கல்வியாளர், ஒரு நல்ல லிசனர், நல்லா கேட்பாங்க. கிளையண்ட்ஸ், கலீக்ஸ் எல்லாரையும் நல்லா கேட்டுட்டு அவங்களுக்கு ஏத்தா போல பதில் சொல்லுவாங்க. இந்த இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலியமா குணங்களை பத்தி அவங்க பேசுறாங்க. இது கூட சிஸ்டர் அனு வந்து அவங்கள அஃபிஷியலா வரவேற்பாங்க. நன்றிகள் பிரதர் மனோஜ். ம், இது வந்து பெரிய கலை இல்லையா? மகிழ்ச்சியாக மற்றும் திருப்தியாக இருக்கக்கூடிய கலை. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்ற இது விஷயங்களுக்காக நாங்க ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருக்கிறோம். உங்களுக்காக மலர்களின் கொடுத்து நாங்க வரவேற்கிறோம். எனக்கு மலர்கள் நிறைய ரொம்ப பிடிக்கும். அதனால இது ரொம்ப நல்ல வெல்கம். நன்றிகள் அனு, மனோஜ். இந்த டாபிக்காக இங்க இருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய ஒரிஜினல் நேச்சர்னே சொல்லலாம். மகிழ்ச்சியாக மற்றும் திருப்தியாக இருக்கிறது. அதை நீங்களும் எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப 2மே தொடர்புடையது. மகிழ்ச்சியாக இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது. அ வெகு காலத்துக்கு, வெகு முறைகள்ல பார்த்தீங்கன்னா, நாம எப்பயுமே நம்மளுடைய மகிழ்ச்சிய இழக்கணும்னு அவசியமே இல்ல. நமக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல செஷன் இருந்தது. நிறைய விதங்கள், நிறைய கதவுகள் திறக்கப்பட்டன. நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணப்பட்டன. நாம அதிலேருந்து ஒரு சில விஷயங்கள எடுத்து, நாம நம்மளுடைய சந்தோஷம் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் வந்து ஒரு பவர் பாயிண்டோட என்னுடைய பிரசன்டேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த முழு சீரியஸ் ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப், எனக்கு இந்த தீம் பிடிக்கும். நான் இத பத்தி நெறைய எழுதியிருக்கேன், நெறைய பேசியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமா இந்த கலை எனக்கு ரொம்ப நெருக்கமானது. இ இந்த சீரிஸ்ல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நெறைய விதமான கலைகள் இருக்கு. அது வந்து விதவிதமா வித்துக்கிட்டும் இருக்காங்க. ஆனா, யாரும் வாழ்க்கைய பத்தி யோசிச்சது இல்ல. அதனால இந்த சீரிஸ்ல நாம இந்த கொஞ்சம் சூக்ஷ்மமான கலைகள நாம பார்த்துட்டுருக்கோம். அப்போ இந்த ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ்ல முதல்ல அவேர்னஸ், விழிப்புணர்வு அதுக்கு. இப்போ சிஸ்டர் மொய்ரா பிரசன்டேஷன்லேருந்து நெறைய விஷயங்கள் நாம எடுத்துப்போம். அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஷன்ஸ்லேருந்து நாம அதுலேருந்து ரியலைசேஷன் எடுத்துப்போம்.
எப்படி அதெல்லாம் வந்து எனக்குமே அ சம்மந்தப்பட்டதா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ம். அத எப்படி பிராக்டிஸ் பண்றது? நடைமுறையில கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? வரப்போகிற நாட்கள்ல. இப்போ நம்மளுடைய இன்றைக்கான இன்றைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா, ஒவ்வொரு விதத்திலயும் வாழ்க்கையில அதை ரொம்ப கலைநயத்தோட நாம அணுக போறோம். என்ன அணுக போறோம்? மகிழ்ச்சியாக மற்றும் திருப்தியாக ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போறோம்? அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய முக்கிய நோக்கம் ஆக இருக்கப்போது. இத தொடங்கறதுக்கு இது போன வாரம் சிஸ்டர் மொய்ரா சொன்னத பத்தி நாம யோசிக்கலாம். நாம 8 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இங்க. ஒவ்வொன்னா நான் படிச்சு காமிக்க போறேன். அ நான் படிக்கும்போது இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? உங்களுடைய தொடர்புடையதா இருக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்ன? திருப்தியாக இருக்கிறதுனான்னு. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் ரிலாக்ஸாக இருக்கட்டும். உடல் மெதுவா சேரோட அட்ஜஸ்ட் ஆயி நல்லா உட்காந்துக்கணும். இந்த 8 இதுல எது உங்களுடையது அப்படின்றத தேர்ந்தெடுங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மத்தவங்களால அது உணர முடியுது. அவங்களுடைய மகிழ்ச்சியும் விழித்தெழுது. 2வது திருப்தியாக இருக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய கஜானா. 3 நான் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது, வாழ்க்கையும் அதுக்கேத்தாப்போல போகுது. நான் பறக்கிறேன். 4வது திருப்தியாக இருக்கும்போது, என்னுடைய இதயத்திலருந்து எந்த கேள்வியும் எழறதே இல்ல. 5வது மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய சொத்து. நானு அது என்னவானாலும் விட்டுக் குடுக்கவே மாட்டேன். 6வது திருப்தியாக இருக்கிறதாக உணரும்பொழுது, என்னுடைய மனதும் சரி, தலையும் சரி ஓய்வு எடுக்குது. 7வது நான் சிரிக்கும்போது, புன்னகைக்கும்போது மத்தவங்களும் புன்னகைக்கிறாங்க. 8வது திருப்தியாக இருப்பது என்னுடைய சூழ்நிலையையே மாத்துது. அது ஒரு சக்தி. நான் சொன்னா போல, எது உங்களுக்கு சம்மந்தப்பட்டதோ, திருப்திய பத்தியோ, மகிழ்ச்சிய பத்தியோ, ம் உங்களோட அந்த வாக்கியத்த எடுத்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் உட்காரலாம். கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரிஃப்ளெக்ஷன்ல 3 டிப்ஸ் நான் குடுக்கப் போறேன். நம்ம 3 ஆக்டிவிட்டி. சின்ன சின்ன ஷார்ட் சிம்பிள்ல. உங்களுடைய உங்க ஆழமான மனதுல மொய்ராஸ் பிரசன்டேஷன்ல இருந்தீங்கன்னா, அதுல
ஒரு சில வாக்கியங்கள் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. மகிழ்ச்சி வந்து ஒரு நதி போல சொன்னாங்க. ஆழமானது. நீங்க ஒரு விதை போல அத விதைச்சுட்டு அதுக்கு தண்ணி குடுத்தீங்கன்னா வளரும். அப்புறமா அது ஒரு எக்கானமி ஓட கூட தொடர்பு. ஃபைனான்ஷியல் எக்கானமி இல்ல, ஸ்பிரிச்சுவல் எக்கானமி. அதுல உங்களுடைய சேமிப்பு கணக்க அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதுல நெறைய உதாரணம் குடுத்தாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம ஒண்ணு வந்து ஆத்ம அபிமான நிலை. இன்னொன்னு வந்து உறவுகள்ல கான்ஷியஸா இருக்கது. 3வது வந்து காட் கான்ஷியஸா இருக்கது. பிகேஸ்க்கு இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மற்றவர்கள் இத இது கேட்டுட்டு அப்புறமா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே 3 விஷயங்களும் கொஞ்சம் ஆழமான டெஃபினேஷன் இருக்கு. அதனா ஆத்ம அபிமானியா இருக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது, யாராவது மெடிடேட்டர் இருந்தாங்கன்னா, அப்போ எனக்குள்ள ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்கணும். அங்கிருந்து என்னுடைய மகிழ்ச்சி உருவாகும். நம்ம வாழ்க்கையில நடந்த நெறைய விஷயங்கள் மகிழ்ச்சிய எடுத்துட்டு போயிருக்கலாம். ஒரு இல்லன்னா நம்மளுடைய மகிழ்ச்சிய வெளிவர தடையாக இருக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி நாம பார்த்த 8 வாக்கியங்கள்ல ஒண்ணு, என்னுடைய மகிழ்ச்சிய எதுவுமே எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிச்சு இல்லையா? அதனால மொய்ரா சொன்னது ஒண்ணு. நமக்குள்ள அந்த ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் நாம கிரியேட் பண்ணணும் நம்ம. அதுதான் நான் இப்போ செய்ய முயற்சி பண்ண போறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த செஷன விட்டுட்டு போகும்பொழுது, நமக்குள்ள அந்த சேஃப் சைட் அதுக்கு நீங்க எப்ப வேணாலும் திரும்ப போகலாம். அந்த நம்ம கூட அந்த ரீகனெக்ஷன் உருவாக்கி, அந்த மகிழ்ச்சிய அனுபவம் பண்றது. இது வந்து மெடிடேஷன் செய்றாப்போல தான். இப்போ சொல்வேன் நானு. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்ச எடுத்துக்கோங்க. உங்களுடைய மனசு கொஞ்சம் அலையட்டும். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்? அ மனம் வந்து ஒருமுகப்படணும்னு சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ள உங்க மனசுக்குள்ள ஒரு இன்னர் ரூம் உருவாக்கிட்டு, அதுல ஒரு சேஃபான பிளேஸ். அப்ப நல்ல ஆழமான மூச்சு ஒண்ணு எடுத்துக்கோங்க. நீங்க மூச்ச வெளில விடும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும். நானு அந்த எனர்ஜிய உங்க உடலுக்குள்ளேருந்து கொண்டு வந்து, அந்த நெத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் லைட்ல நிறுத்த சொல்றேன். அதுதான் வந்து ஆத்மாவுடைய சீட்டுன்னு சொல்றோம். உங்க எல்லா எனர்ஜியும் அங்கேயே இருக்கட்டும். அ நீங்க கற்பனை பண்ணிக்கலாம், அங்க ஒரு ரூம் இருக்கு. கண்களுக்கு பின்னாடி. அப்ப இந்த ரூம்ல இருந்து தான்.
நான் நுழையும்போது கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறேன். உங்க ரூம் என்ன கலர்ல இருக்கு? அதுல 4 செவுரு இருக்கா? என்ன ஷேப்பா இருக்கு உங்க ரூம்? ம், ஆத்மாவாணி ஆகிய நீங்க ஏற்கனவே உட்கார்ந்திருக்கா போல. அந்த ரூம்க்கு நடுவுல ஒரு சேர் இருக்கு. அங்க வந்து ஆத்மா ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கு. இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஓ! நம்மளுடைய ரூம ஃபீல் பண்ணலாம். அந்த சேர்ல நானும் உட்காந்துருக்கேன். அதையும் ஃபீல் பண்ணலாம். ஓ! நான் கண்கள் பின்னாடி உட்காந்துருக்கேன். இந்த ஸ்க்ரீன். ஆன்மா எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அத போட்டுக்கலாம். நெறைய நேரம் நாம இமேஜஸ், மெசேஜஸ்லாம் போடுறோம். எத வந்து நாம ஞாபகம் வச்சுக்கணும்னு நெனைக்கிறோமோ. இது ஒரு அமைதியினுடைய வாக்கியமா இருக்கலாம். ஓம் சாந்தி. நானு ஒரு நிமிஷம் அ எடுத்துக்கிட்டு அங்க போய் சொல்றேன். நான் அமைதியானவன், நான் தூய்மையானவன், நானு அன்பானவன், நான் மகிழ்ச்சியானவன், நான் திருப்தியானவன். இந்த ரிமைண்டர்ஸ்லாம் உங்க மனசினுடைய திரையில வரலாம். இப்ப என்கிட்ட 2 நிமிஷத்தினுடைய ஒரு டைமர் இருக்கு. நானு நீங்க வந்து அந்த ரூம்ல 2 நிமிடம் அமைதியா உட்காந்து, நீங்க வேண்டியபடி அந்த ஸ்க்ரீன்ல வருதா பாருங்க.
இன்னொரு ஆழமான மூச்சு எடுத்துக்கோங்க. உ உங்க ரூமுக்கு வாங்க. நீங்க உருவாக்குன அந்த ரூம். ம். மறுபடியும் இந்த Zoom செஷனுக்கு ரிட்டர்ன் ஆகுங்க. இந்த கம்யூனிட்டி Zoomல இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி. அப்போ இந்த சேஃப் பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க நீங்க மட்டும் தான் போ முடியும். வேற யாருமே போ முடியாது. நீங்க நீங்க எப்ப வேணாலும் அங்க போய் நீங்க எத நினைக்கிறீங்களோ அங்க மாத்தலாம். இந்த இடம் உங்களுடைய ரொம்ப ஆழமான விஷயங்கள மாத்தக்கூடிய இடம். அப்போ அந்த முயற் அ ஒரு விஷயம் நீங்க அங்க போய் இந்த ஏதாவது விஷயம் வந்து ரொம்ப கடினம் ஆயிடுச்சுன்னா, நான் இங்க 2 நிமிஷம் டைமர் வச்சேன். ஆனா, ஒரு சில நேரம் ரொம்ப பெருசா கூட தெரியலாம். ஆனா, நீங்க 1 செகண்ட் கூட நீங்க அங்க போம்போது, அந்த சூழ்நிலையில மிக நல்ல மாற்றம் வரத உங்களால அனுபவம் பண்ண முடியும். உங்களுடைய வைப்ரேஷன் எல்லாமே மாறிடும். ம். நீங்க ஒரு ரைட் ஹேண்ட் வலது கரமா நெனச்சுக்கோங்க. இது வந்து மனசு தான் மூவ் பண்ணுது. இது வந்து உடலோட நடக்கக்கூடிய விஷயங்கள். நாம ஆடாம அசையாம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நானு அடுத்த டிப்புக்கு போறேன். உறவுகளை பற்றிய விழிப்புணர்வு. நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தன்னோட எல்லா இடங்கள்லயும், எல்லா கனெக்ஷன்லயும் இது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன வழிகள்ல நான் ஞாபகம் வச்சுக்கணும் மகிழ்ச்சியா இருப்பதற்காக, திருப்தியாக இருக்கிறது. இப்போ இப்ப நானு இதுதான் ஆத்மான்னா, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, நான் என்னுடைய உறவுகள்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இப்போ என்னுடைய இடது கைய தூக்குறேன். உங்களுடைய அ வலது கைய இடது கை மேல வச்சு, அது வந்து ரெஸ்ட் எடுக்குவீங்க. அது உங்களுக்குள்ள இருக்கு. அத கிராஸ் பண்ணி நீங்க ரெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க. அப்போ உங்க கைகள மடிச்சு, உங்களுடைய பின்னாடி கை வந்து முன்னாடி வந்துடுது இல்லையா? இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த மாரி தான் ஆகுது உறவுகள்ல வரும்பொழுது. நாம வந்து நம்மள போலவே இல்ல. விஷயங்கள் வந்து ட்விஸ்ட் ஆயிடுது இல்லையா? அப்புறம் நம்மளால மூச்சு கூட விட முடியல. அப்போ அது வந்து உறவுகள்ல நடக்குது இல்லையா? நாம வந்து உள்ள நல்லா சிக்கிக்கிறோம். அப்புறம் மகிழ்ச்சிய தேட ஆரம்பிக்கிறோம். அது வந்து உண்மையிலே குழப்புது. எங்க என்னுடைய மகிழ்ச்சி வருதுன்னு மறந்து போயிடுது. அ அந்த சேஃபான பிளேஸும் மறந்து போயிடுது. ஆனா, இப்ப இது யோசிக்கும் பொழுது, என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, நாம மத்தவங்களோட இருக்கும்போது, உறவுகள் பத்திய விழிப்புணர்வுல இருக்கும்போது, நான் என்ன அப்சர்வ் பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, இதெல்லாம் வந்து நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த கலைகள்லாம். அப்போ நெறைய தடவை வாழ்க்கையில நாம நெனச்சிருப்போம். மற்றவர்கள், மற்ற வேலைகள் நம்மள மகிழ்ச்சிப்படுத்தும்னு நெனைக்கிறோம். ஆனா, அதுக்குள்ள போனோனே புரியுது. அதால என்ன மகிழ்ச்சி அடைய வைக்க முடியாது. இது என்ன மகிழ்ச்சி அடைய வைக்க முடியாது.
அதனால அத விட்டு விலகி மறுபடியும் எனக்குள்ளேயே வந்து மெடிடேட் பண்றவங்கலாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நான் வந்து என்னை நம்பி தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வெளியில இருக்கிற எந்த விஷயமும் என்னை மகிழ்ச்சியாக வைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய மகிழ்ச்சி இன்னும் நெறைய மகிழ்ச்சிய எனக்காக உருவாக்க முடியுமா? அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் முக்கியமான உறவுகள பற்றி யோசிச்சு பாருங்க. 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். 3 3 உடனே எது 3 உங்க மனசுக்கு வருதோ 5ஆ கூட இருக்கலாம். அப்ப அந்த முக்கியமான உறவுகள்ல, அப்ப அதுல மகிழ்ச்சி, திருப்தி வந்து கொண்டு வந்து எப்படி உங்களுக்கும், மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சிய குடுக்கலான்னு யோசிச்சு பாருங்க. யார் கூட நல்லா சிக்கிக்குவீங்களோ, அந்த உறவுகள்ல எப்படி மகிழ்ச்சிய கொண்டு வரது? இது வந்து 2வது ஸ்டெப். நீங்க வர்ச்சூஸ் அண்ட் பவர்ஸ் உங்களுடைய குணங்கள் மற்றும் சக்திகள். என்னென்ன குணங்கள் மற்றும் சக்திகள் வந்து எனக்குள்ள இருக்கணும்? மற்றும் சக்திகள் எனக்குள்ள அதனால அ எது இருந்தா என்னால எதுவானாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்போ இந்த மரம் வந்து ஒரு உதாரணத்துக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அ அதுல சுயமரியாதை முக்கியமானது. இப்போ இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இந்த லிஸ்ட் குடுக்கப்பட்டிருக்கு. அது ட்ரெயின் ஆகும்போது உங்களுடைய மகிழ்ச்சியும் குறைய ஆரம்பிக்குது. அதனால ஒ என்னென்ன குணங்கள், சக்திகள் உங்களுக்கு வேணும், அது இருந்தா உங்களுடைய திருப்தி அ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எழுதுங்க. இந்த மரத்தையும் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது நீங்க ஸ்டக் ஆகும்போது, அது வந்து ஒரு நல்ல ரிமைண்டரா இருக்கும். என்னுடைய வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமான நற்குணமாக இருக்கு. இது ஒரு டீம்ல ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, வந்து நெறைய வருஷங்களுடைய வாழ்க்கை நானு கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கேன். மக்களோட ஒர்க் பண்றது, அவங்கள அ உயர்த்தி விடுறது, அதுல வந்து நான் மகிழ்ச்சிய பார்த்துருக்கேன். ஸோ, இதே போல நீங்களும் உங்களுக்கு எது தோணுதோ, அத நீங்க எ சூஸ் பண்ணி எழுதலாம். அ இதுல ஏதாவது ஒண்ணு, எப்பயுமே எந்த நேரமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்க கூட எது இருக்குமோ, அத தேர்ந்தெடுங்க. அந்த குணமோ, சக்தியோ, அப்போ அந்த சேஃப் ரூமுக்கு போய் கண்டுபிடிங்க.
எது வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம்? எப்பயுமே உங்களோட 100% அவைலபிளா இருக்கும். அது மொய்ரா வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டீஸ் பத்தி பேசினாங்க. நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டீஸ்ல ஒர்க் பண்றது வந்து, இது மெயின்டெயின் பண்றதுல உதவியாக இருக்கலாம். இது வந்து வெவ்வேறு சூழ்நிலைகள யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓ! அந்த லிஸ்ட்ட நீங்க மறுபடியும் இப்ப திரும்பி பாருங்க. நீங்க லிஸ்ட் பண்ணதுல ரொம்ப கடைசில இருக்கக்கூடிய இது இருக்கிறது பாருங்க. ஒரு பெர்சன்டேஜ் குடுங்க அதுக்கு. பாதி நேரம் இருக்கு, பாதி நேரம் இல்ல. 50% குடுங்க. ஓ! அ இது எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு வேண்டிய நேரத்துல அது இல்ல. அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் கம்மியான பெர்சன்டேஜ் குடுங்க. அப்போ அதுல போனோனே உங்க ஃபுல் எனர்ஜியும் போயிட்டா மாரி இருந்தது. இது இல்ல, அதனால ஃபுல் எனர்ஜியும் போயிடுச்சு. அந்த மாரி இருக்கிறதுக்கு கம்மியான பெர்சன்டேஜ் குடுங்க. இப்போ இதோட சேர்ந்து எது வந்து 100%ஓ அது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். நம்மளுடைய அவைலபிலிட்டி. அதுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கறதுக்கு. இது வச்சுட்டு எப்பயுமே அவைலபிள்ல இருக்குது. இப்ப நான் ஒரு மெசேஜ் இப்போ அத வச்சு ஒரு ஸ்டேட்மென்ட்ட உருவாக்குங்க. எ எ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அந்த அந்த சக்திய வந்து நான் கூப்பிடுற மாரி. என்னுடைய அன்பான செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம், சுயமரியாதை. நான் என்னுடைய எல்லா உறவுகள்லயும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாரி. அன்பான நற்குணமே, சக்தியே, அ நான் உன்னை என்னுடைய எல்லா உறவுகள்லயும், எல்லா நேரங்கள்லயும் இருக்கணும்னு கூப்பிடுறேன். நீங்க அந்த சேஃப் ரூம்ல இருக்கிறதுனால, ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சேஃப் ரூம்ல போயி, உங்களுடைய ஸ்க்ரீன்ல இந்த மெசேஜ போட்டுருங்க. இந்த ஒரு அஃபர்மேஷனா கூட இருக்கலாம். நான் ம் சுயமரியாதையில நிறைந்திருக்கிறேன். அந்த சேஃப் ரூம்ல போயி அந்த மெசேஜ பாருங்க. உங்க மனதின் க திரையில. 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். முதல்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருந்துக்கோங்க. நல்லா ஆழமான மூச்சு. உங்களுடைய சேஃப் ரூம் போயிடுங்க.
நல்லது. இப்போ இங்க இந்த டிப் என்னன்னா, நம்மளுடைய உறவுகள்ல ரொம்ப கவனமா வரும்பொழுது, ஒரு கனெக்ஷன்ல வரும்பொழுது, அந்த சூழ்நிலைக்கு ஏதாவது ஒரு குணமோ, சக்தியோ கொண்டு வரலாம். இப்போ நம்ம வைப்ரேஷன்ஸ் குடுக்கலாம். அப்ப அந்த சூழ்நிலைக்கு நாம ஊக்கம் குடுக்கலாம். அந்த வைப்ரேஷன் குணமோ, சக்தியோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும். அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அப்ப மகிழ்ச்சிய கொண்டு வரும்போது, இது முகத்துல வந்து அந்த அந்த சூழ்நிலைய மாத்தும். அது கொஞ்சமா மாத்தலாம், நெறைய மாத்தலாம். வெளியில என்ன வேணா நடக்கலாம். ஆனா வெ உள்ளுக்குள்ளேருந்து நான் அந்த சூழ்நிலைக்கு தாக்கத்த கொண்டு வரேன். நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, மகிழ்ச்சி தான் இது ஒரு ஃபவுண்டேஷன். அது நம்ம வாழ்க்கையில ஒரு நதி போல அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது, அது வருது நார்மலா. அந்த சேஃப் பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம ரிமைண்டர்லாம் கொண்டு வருவோம். அதுதான் வந்து ஆத்ம அபிமான நிலைக்கு ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ். இப்போ இதுல 3வது ஒரு டிப் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறது என்னன்னா, அடுத்தது வந்து காட் கான்ஷியஸ்னஸ். மறுபடியும் நம்மளுடைய மிக உயர்ந்த ஆன்மீக சக்தியோட தொடர்பு கொள்றது. ம். இது கடவுள்னு இருக்கும்பொழுது, நம்ம கடவுளோட தொடர்பு கொள்ளும்பொழுது, உறவுகளோட இல்ல, கடவுளோட தொடர்பு கொள்ளும்போது, நாம அவருடைய ரொம்ப தூய்மையான சக்தியோ, குணத்தோடயோ தொடர்பு கொள்ள முடியும். மெடிடேஷன்றதுல தான் வந்து நாம அங்க போய் நம்மளுடைய குணங்கள், சக்திகள அம் ச அதிகப்படுத்திக்க முடியும். ஒரு நொடியில நான் என்னுடைய சேஃப் பிளேஸ்க்கு போயிட்டு நான் மேல போக முடியும். இப்ப இதுல என்ன முக்கியம்னா, அந்த பியூரான எனர்ஜி அவருடைய பியூரான எனர்ஜிய எனக்குள்ள வர நானு வழி பண்ணிக்கலாம். நான் இத நம்பி காட் காட், சிவா சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், டிவைன்னு சொல்லலாம். அவர் எல்லாத்த விட பெரியவர். இந்த உலகத்த விட பெரியவர். அவர் இந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டினவர். அதனால நம்மள மன்னிக்க முடியும். நமக்கு அந்த வைப்ரேஷனல் சக்திய குடுக்க முடியும். ஓ! இறை உணர்வோட இது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கு. நெறைய பேரோட தொடர்புல வரும்பொழுது, என்னுடைய மகிழ்ச்சி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. அது நிலையானதாக இல்ல. இப்போ நான் இறை தொடர்புல வரும்பொழுது, மகிழ்ச்சி எனக்கும் வரும். என்னால மத்தவங்களையும் உயர்த்த முடியும். நானு அவங்களுக்கு வைப்ரேஷன குடுத்துட்டு, அவங்களுக்கு மகிழ்ச்சியையும் குடுக்க முடியும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னா, முதல்ல போய் நம்மளுடைய ஓன் ரிசோர்ஸஸ சொல்லுங்க. நம்மளுடைய சேஃப் ரூம் போங்க.
அப்புறமா நாம இங்க இருந்து கடவுளையும் தொடர்பு கொள்ள முடியும். ரொம்ப மகிழ்ச்சியான, தூய்மையான குணமோ, சக்தியோ நமக்குள்ள வர வைக்க முடியும். அன்பு, ஒத்துழைப்பு எத வேணா நமக்குள்ள கொண்டு வர முடியும். இப்போ இந்த உலகத்துல நாம போய் அ அ வேற வேற இடத்துக்கு போறோம். மகிழ்ச்சியா ஃபீல் பண்றதுக்காக. இதெல்லாம் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு ஆதாரம்னு நெனைக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியாகவோ, மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்கோ அந்த சூழ்நிலை வந்து தாக்கம் ஏற்படுத்துது. அது ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் ஆழத்துல இருக்கு. நாம மகிழ்ச்சிய உள்ளுக்குள்ள சேர்க்கும்போது, அத அதிகரிக்கணும்னு நினைக்கும்போது கடவுள்கிட்ட போணும். அங்க தான் வந்து வெகு காலத்திற்கான மகிழ்ச்சி அவர் மூலியமா தான் கிடைக்குது. கடவுளுடைய எனர்ஜி மாறாது. அது எப்பயுமே அவைலபிளா இருக்கு. அது வந்து அதே ஃப்ரீக்வென்சிலே அவைலபிளா இருக்கு. அது வந்து ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வருது. நம்ம சேஃப் ரூம்ல இந்த மாரி ஒரு மனத்திரையில நம்மளுடைய இந்த மாரி ஒரு இமேஜ போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு லைட் சோர்ஸோட தொடர்பு கொள்றேன். அந்த லைட் சோர்ஸ போடும்பொழுது, நம்மளுடைய மனத்திரையில இது நம்மளோட இட்டர்னல் சோர்ஸோட கனெக்ட் பண்ண வைக்குது. மகிழ்ச்சியுடைய அப்போ நீங்க இப்போ அந்த லைட்குள்ள போயிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ள போய் மேல போயிடுங்க. இதுதான் வந்து இட்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். உங்களுடைய சேஃப் ரூம் போயிடுங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் லைட்ட உங்க மனத்திரையில போட்டுருங்க. ஓம் சாந்தி. இந்த 1 மினிட் மெடிடேஷன் பண்ணதுக்கு நன்றிகள். இது வந்து ஒரு நொடி தான் தேவை இதுக்கு. இது வெளியில பார்க்கறதுக்கு இந்த பிகேஸ்ல ம் 1 நொடி, 1 நிமிடம் அப்படின்னு இது வந்து இன்னும் YouTubeல இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்போ இது எல்லாமே 1 நொடி தான் தேவைப்படும். மறுபடியும் ரீகனெக்ட் பண்றதுக்கு. உங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணி, அ டிவைனோட கனெக்ட் பண்றதுக்கு.
இப்போ இந்த 3 டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சேன். சோல் கான்ஷியஸ்னஸ், உங்களுடைய சேஃப் பிளேஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ், நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு என்ன கொண்டு வரோம்னு, அப்புறமா காட் கான்ஷியஸ்னஸ். அந்த மகிழ்ச்சியினுடைய நிலைய அப்படியே மெயின்டெயின் பண்றதுக்காக. அப்போ நாம இந்த டேக் அவே டைம் போலாம். உங்க மனத்திரையில நீங்க போடப் போற அந்த மெசேஜ் என்ன? இது நாம ஏற்கனவே பேசின ஸ்பெஷாலிட்டியா இருக்கலாம். எப்படி நானு மத்த குணங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்தாற்போல. நாம இத பத்தி யோசிக்கும்போது, நாம அடுத்த நாளைக்கோ, இல்ல அடுத்த வாரத்துக்கோ கூப்பிடும்போது, ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணி அத நம்மளுடைய ஃபோக்கஸா மாத்தணும். அப்ப இத பயிற்சி பண்ண பண்ண, இது நாம ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒரு ஆத்மாவுடைய முக்கியமான குவாலிட்டி வந்து ஆனந்தம். இது வந்து மகிழ்ச்சியும் தாண்டினது. அப்போ நம்ம மகிழ்ச்சியினுடைய மகிழ்ச்சியும், திருப்தியும் அதிகமாக, அதிகமாக நாம ஆனந்தத்த அனுபவம் பண்ண முடியும். இப்போ ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. போன வாரம் என்ன பண்ணேங்க? இந்த வாரம் என்ன சொல்லியிருக்கோம்? அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த ஒரு மெசேஜ நாம டிசைட் பண்ணி, உங்க மனத்திரையில இந்த மெசேஜ் போட்டு வச்சு, திருப்தியா இருக்கிறதுக்கும், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும். நானு அதாவது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு போட்டேன். ஏன்னா, அது நம்மளுடைய முடிவு இல்லையா? நானு திருப்தியா, மகிழ்ச்சியா இருக்கணும்னு முடிவு எடுக்கிறேன். நானு என்னுடைய மனத்திரையில என்ன மெசேஜ நான் போடப் போறேன். அது வீட்லயா இருக்கலாம், வேலையிலயா இருக்கலாம். இது வந்து இத மெயின்டெயின் பண்றதுக்கு உதவியா இருக்க போது. மகிழ்ச்சியாக மற்றும் உங்களோட திருப்தியாக இருக்கறதுக்கு. இப்போ ஒரு நிமிடம் அந்த மெடிடேஷன் பண்ணப் போறேன். நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு முடிவெடுக்கிறேன். நான் என்னுடைய நற்குணமான அ இதை உங்களை வரவேற்கிறேன். நானு திருப்தியா இருப்பதற்காக. ஏன்னா, அத திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது தான் அது ஒரு பயிற்சியாக மாறி நமக்கு உதவிகரமா இருக்க போது. அப்ப அதுக்கு மனதுக்கும் மெசேஜ் கிடைச்சு, அது வந்து எல்லா சிஸ்டமுக்கும் சொல்லப்போது. அதனால ஒரு நிமிஷம் நான் குடுக்குறேன். அது என்னதுன்னு முடிவு பண்றதுக்காக. அந்த ஒரு எண்ணம் அ உங்களுடைய மகிழ்ச்சிக்கும், திருப்திக்கும் ஆதாரமா இருக்கட்டும்.
ஓம் சாந்தி. மெடிடேஷன் கமெண்ட்ரி கடைசியில். ரொம்ப நன்றிகள். இந்த ஜேர்னி நாம மகிழ்ச்சியாகவும் திருப்தியா இருக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம். ஏதாவது ஒரு டேக் அவே பாயிண்ட் இருக்கு நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல. இது வந்து அடுத்த செஷன் பிளானிங் இருக்கு. ரொம்ப சின்ன லைன் தான். ஐ சூஸ் டு பி ஹாப்பி. எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபோட்டோகிராஃப்ல நம்மளுடைய முகத்துல மகிழ்ச்சி இருக்கணும். இந்த நம்ம ப்ராக்டிக்கல் டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா? எங்க நாம நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் அதும்போது நிறைய பேர் கேமரா ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. நிறைய இன்சைட் நமக்கு கிடைச்சது. எக்ஸசைஸ் மூலியமாகவும் 13 செப்டம்பர் சேம் டைம். இப்போ இந்த மகிழ்ச்சியும் கூட இன்ஃபெக்ஷியஸ் இல்லையா? தொற்று. அது நமக்குள்ள அனுபவம் பண்ணும்போது அந்த மகிழ்ச்சி வந்து வெளியும் தெரியுது. இந்த மெடிடேஷன்ல
இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு மகிழ்ச்சி அந்த ஸ்மைல் உங்க ஃபேஸ்ல தெரியட்டும். அது வந்து உங்களுக்குள்ள நீங்க எப்படி அனுபவம் பண்றீங்கன்னு ஒரு நல்ல ஆழ்ந்த நல்ல மூச்சு உள்ள எடுங்க. ஆன்மாவா இருங்க. நீங்க ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முழு கெப்பாசிட்டியும் தெரிஞ்சுக்கோங்க. நான் யார் அப்படின்ற நதியா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆழமா இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நிறைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. என்னுடைய மகிழ்ச்சி இப்படிதான் நான் இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். என்னுடைய பாட்டு நடிப்பை ஒரு ஆத்மாவா ப்ளே பண்றேன். இந்த உடல்ல இருந்து இந்த உலக நாடகத்துல வாழ்க்கை அப்படின்ற நாடகத்துல ஒரு ஆன்மாவா நீங்க நிறைந்திருக்கீங்க. அமைதி, தூய்மை, அன்பு, ஞானம், மகிழ்ச்சி, சக்தி மற்றும் ஆனந்தம். உள்ளுக்குள்ள இது எல்லாமே இருக்கு உங்களுக்குள்ள. ஒரு நதிக்கு கீழே இருக்கக்கூடிய கூழாங்கல் போல நீங்க எது வேணுமோ தேர்ந்தெடுக்கலாம். மகிழ்ச்சியை கொண்டு வர, மேல கொண்டு வர உங்களுக்குள்ள. அது நல்லா ஓடுறதுக்கு உங்க டிராமால யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் இதை அனுபவம் செய்விக்கலாம். அதுக்கு எந்த வறட்சியுமே இல்லை. உங்களுடைய மகிழ்ச்சி ஓடிட்டு இருக்க நதி போல குறைவே இல்லை. அது ஓடிக்கிட்டே இருக்கும். எதுவுமே அதை நிறுத்தவே முடியாது. நான் மகிழ்ச்சியா இருக்கேன். வைப்ரேட்டும் மகிழ்ச்சி பண்றேன். இந்த வைப்ரேஷன்ஸ் என்னுடைய சூழ்நிலை மீது தாக்கம் ஏற்படுத்துது. என்னோட இருக்கிற மக்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துது. இது வந்து திரும்ப எனக்கே வந்து என்னுடைய மகிழ்ச்சியை மறுபடியும் அதிகப்படுத்துது. நான் மறுபடியும் இந்த ப்ராக்டிஸை பண்றேன். மகிழ்ச்சியின் கடல்ல இந்த இறைவன் கிட்ட போயிட்டு வரேன். அவர்கிட்ட இந்த துளிகள் மகிழ்ச்சி என்னுடைய முழு நாளுக்குள்ளேயும் என்னுடைய உறவுகள்லையும் இப்போ அன்பு மற்றும் திருப்தி, மகிழ்ச்சி மற்றும்
வந்துட்டே ஒவ்வொரு நாளும், எல்லா நாளும் வந்துகிட்டே இருக்கு. ஓம் சாந்தி. நன்றிகள் சிஸ்டர். இந்த மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. எல்லாருக்குமே நன்றிகள். ஓம் சாந்தி. மறுபடியும் எல்லாரையுமே சீக்கிரமா